சோ வந்து சில பேருக்கு வந்து இருக்கும் இல்லையா? அதாவது ரொம்ப இந்த பூஜை, மந்திரம் இந்த மாதிரிலாம் ம். சொல்லி ப்ரே பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து இப்ப நம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆ, பேசுற ஆ. மாரி, "எனக்கு நீ இது பண்ணிடு. ஆமாமா. நான் உனக்கு அது பண்றேன்." அந்த மாதிரி நம்ம ம். கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி பண்ணுவோம் இல்லையா? உங்களோட வேண்டுதல் வந்து எப்படி இருக்கும் மேம் ஆக்சுவலா? நீங்க முருகன் கிட்ட குழந்தையாவே கேட்டீங்கனாலே அவர் குடுத்துருவாருங்க. ஓகே. அவர்கிட்ட வந்து நீங்க மந்திரம் படிக்கணும். ம். அப்புறம் அழுது புரளணும் இப்படிலாம் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா, நம்ம மனசு கஷ்டத்த யார்கிட்ட சொல்ல முடியும்? அதனால அவர்கிட்ட தான் சொல்ல ம். முடியும்னு அழுவுறோம். ம். மந்திரம் வந்து கூடுதல் பலம் குடுக்கும். ம். நீ உங்களோட வேண்டுதல வந்து ஊர்ஜிதப்படுத்தும், உண்மையாக்கும். ம். அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். ஆனா, நீங்க உண்மையாலே உங்களுக்கு அந்த விஷயம் வேணும். அந்த விஷயம் இருந்ததுன்னா, நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா, ம். அவர் கண்டிப்பா குடுக்காம இருக்க மாட்டாரு. நீங்க கேட்டீங்கனாலே குடுத்துருவாரு. ஓகே. என்ன அதுக்கான சிரமம் என்ன? அதுக்கான வேல்யூ என்னன்னு புரிய வச்சு குடுப்பாரு. அவ்வளவுதான். அந்த டைம் தான் ஓகே. எடுக்குமே தவிர்த்து, ம். கேட்ட உடனே வந்து நீங்க உங்களுக்கு ஒரு வரம் கிடைச்சிருச்சுன்னா, நம்ம வந்து அத யூஸா வச்சுக்க மாட்டோம். ஆனா வந்து சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ. முருகர் கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக வேண்டுறோம்னு வைங்களேன், அந்த விஷயத்த வேண்டி, 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 வேண்டி நம்ம வெறுத்தே போயிருவோம். அந்த விஷயம் வேண்டாம்டா எனக்கு. அப்படின்ற அளவுக்கு நம்மள மாத்திருவாரு அவரு அப்படின்றாங்க. அது நம்பிக்கை இல்லாதது தாங்க. ம். நீங்க முழுசா அவர நம்பி பாருங்க. ம். அவரு டைம் அவர் அந்த அந்த ஒரு கால நேரம்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஓகே. இவ உண்மையாலேயே அந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறாளா? ம். அப்படின்னு அவர் நினைப்பாரே தவிர்த்து குடுக்காம விட மாட்டாரு.